பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் இந்த ஆராதனை இப்படி நடத்தணும் ஆண்டவருடைய சித்தம். கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கிறோம். கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு டீப்பர் அண்ட் வைடர், ரொம்ப ஆழமான விரிவான பகுதியாக இருக்கிறது. ஆனாலும் நமக்கு இப்போ இந்த 8 மணி வரைக்கும் ஒரு ½ அன் ஹவரில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நம்ம அதை வந்து நம்ம பார்க்க இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு பர்சனுக்கு வந்துட்டு அல்லது ஒரு சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது, எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப் அந்த உறவு இருக்கும். எந்த அளவுக்கு தேவனோட உறவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்களோட விசுவாசம் பலமானதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 120 மைல் தூரத்தில் அவர் இருக்கிறார். அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது பயங்கரமான ஒரு பாதாள வணக்கம் நிறைந்த பலவிதமான ரிலீஜியஸ் ஃபெய்த் உடைய பலவிதமான டெம்பிள் கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அகஸ்டஸ் என்பவர் வந்துட்டு ஹெரோட் வந்து கோயில் ஏற்படுத்தியிருந்தார். பாகாலுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஃபீஸ்ட் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இருந்தது. ஸோ இப்படி பலவிதமான மூட நம்பிக்கைகள் நிறைந்த, அதாவது ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளாத மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த அந்த இடத்துல இப்பொழுது வந்து ரோட் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு நேராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயணப்பட்டு போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு நேராக பயணப்பட்டு போகும் பொழுது அது வந்து ரொம்ப ஒரு விசேஷத்த பயணமாக இருந்தது. ஏற்கனவே அதை ரோட் டு எம்மாவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுத்தோம். எம்மாவுஸுக்கு போகிற ரோடு. இப்போ வந்து ரோட் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு போகிற பயணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான டீச்சிங்ஸை வந்து ஏற்கனவே அவர் கொடுத்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறது, என்ன சொல்கிறாங்கிறதையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டு ஒரு அற்புதமான சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு அந்த சத்தியத்தை வந்து அது என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் என்ற பகுதி. மத்தேயு 16வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே மத்தேயு போர்ட்ரேட் பண்ணி என்ன செய்கிறாருன்னா, மத்தேயு 16வது அதிகாரத்தில், மத்தேயு 16வது அதிகாரம், ராஜா அங்கே வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற விசுவாசத்தை குறித்த விஷயத்திலே அவர் ஆச்சரியப்படுகிறார். அதாவது இந்த மத்தேயு 16வது அதிகாரம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த ஊழியத்தின் பகுதியில் ஒரு உன்னத மாற்றம் உண்டாகிறது. பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. அதை தான் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். முதல் முறையாக சபை, அதாவது சர்ச், அதாவது சரியான வேர்டு சொல்ல போனால் எக்லீசியா. சர்ச்சுங்கிறது வந்து அதுக்கப்புறம் லேட்டராக மாற்றிக்கிட்டாங்க. அது தந்திர விசாசமாக ஒரு வார்த்தை சர்ச் கொண்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு எக்லீசியா என்ற வார்த்தை தான் வந்துட்டு செப்டுவஜின்ட் வேதாந்தத்திலும் ஆதியிலே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வேதாந்தத்திலும் அது வந்து எக்லீசியா என்ற பெயர் தான் இருந்தது. பிற்பாடு அவங்க சர்ச் அப்படிங்கிறது வந்து அது நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிறோம். ஸோ முதல் முறையாக இந்த சபை என்ற ஒரு வார்த்தையை வந்து மத்தேயு 16:18 ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நான் சொல்லும்போது மாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக சபை
சபை என்ற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை இவங்களை ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு ப்ரிப்பரேஷன். ரோட் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு போகும்போது அங்க சம்பவிக்க போகிற காரியத்துக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ப்ரிப்பரேஷன். என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னா, he started speaking about his death on the cross. சிலுவையில மரிக்க போகிற காரியத்தை குறித்து மத்தேயு 16:21 சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணப்பட போகிறது, அவர் கிருசிஃபிக்ஷன், அவர் சிலுவையில் அறையப்பட போகிறது, அவருடைய உயிர் தருதலை பற்றிய காரியம், இவைகளெல்லாம் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா அவர்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு லெசன் போல எடுத்துக்கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த 16வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசத்தினுடைய பலதரப்பட்ட நிலை, டிஃப்ரெண்ட் லெவல் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த், அது வந்து கிறிஸ்துவோடு கூட எப்படிப்பட்ட நிலையிலே ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது தான் அந்த காரியம். இதுல என்னென்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 16:1-4 வரைக்கும் பார்க்கும் பொழுது நோ ஃபெய்த், விசுவாசமே இல்லாத ஒரு பகுதியை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த போர்ஷனை பார்க்கும் பொழுது இவங்க வந்து நிறைய அடையாளத்தை தேடுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. இது வந்து 4வது முறையாக அடையாளத்தை கேட்குறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இந்த ரெலிஜியஸ் லீடர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மத்தேயு 12:38, யோவான் 2:12, யோவான் 6:30, இவர்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடையாளத்தை கேட்டிருக்காங்க. இது 4வது முறையாக கேட்குறாங்க. இதுக்கு அடுத்தப்பறம் இன்னொரு இடத்துலையும் அடையாளம் கேட்குறாங்க. லூக்கா 11:14 அடையாளத்தை கேட்குறாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஸோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து இவங்க 2 பேரும் ஒரு வித்தியாசப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து கிறிஸ்துவை எப்படியாவது பரீட்சை பார்க்கணுங்கிறதுல வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஸோ எப்போ இவர் கலிலேயுக்கு வருவார், இவரை போட்டு மடக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெட்டியாக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரு காரியத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அற்புதங்கள், அடையாளங்கள், மிராக்கிள்ஸ் வந்து பாவம் செய்கிற மக்களுக்கு வந்து அது உறுதிப்பாடாக அது இருக்காது. அவங்களுக்கு அது உறுதிப்பாடாக இருக்கவே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அது வந்து ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு தான் அது வந்து பயனாக உறுதிப்பாடாக இருக்கும். நீங்க வந்து வீட்டில் என்ன செய்யுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27-31 வரைக்கும், யோவான் 12வது அதிகாரம் 10-11 வசனம். நான் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால வசனத்தை சொல்லுவேன். நீங்க வந்து எழுதி வச்சுட்டு என்ன செய்யுங்க, அதை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் படிங்க. யோவான் 12-10-11, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8-20 வரைக்கும். இந்த வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையாக ரட்சிப்பினுடைய வாஞ்ச யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வந்து அற்புத அடையாளங்கள் மூலமாக என்ன செய்வாங்கன்னா கன்வின்ஸ் ஆவாங்க. பாவம் செய்கிற ஜனங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் நடப்பித்து காண்பித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால இந்த பிள்ளைகளே, இந்த விஷயத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது 16வது அதிகாரம் 1-4 வரைக்கும் நோ ஃபெய்த், விசுவாசம் இல்லை. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா டெம்ப்டிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவ பரிச்சு பார்க்கறதுக்குமே இவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா இந்த பகுதியை நம்ம பார்க்கணும். அடுத்தப்பல லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரைஸ்ட் பார்க்கணும். அதாவது கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொள்ளுது, சரியாக புரிந்து கொள்ளாத பகுதி. அதுதான் மத்தேயு 16 2வது விசுவாசத்தின் பகுதி. 5-12 வரைக்கும் நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது பகுதியாக சேவிங் ஃபெய்த், அதாவது ரட்சிக்கிற உண்மையான விசுவாசங்கிறது சேவிங் ஃபெய்த். இது என்னன்னா கன்ஃபெசிங் கிரைஸ்ட். இதுல இருந்து தான் நம்ம அந்த போர்ஷனை தியானிக்க இருக்கணும். அதாவது 16வது அதிகாரம் 13-20 வரைக்கும் சேவிங் ஃபெய்த், விசுவாசம், அதாவது ரட்சிக்கிற விசுவாசம். இந்த ரட்சிக்கிற விசுவாசங்கிறது குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கன்ஃபெசிங் கிரைஸ்ட். ஸோ இதை குறித்து நான் வருகிறேன். அடுத்தது 4வது பகுதியாக பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்தினுடைய 21-28 வரைக்கும் சர்விங் ஃபெய்த், சேவிக்கிற, அவரை சேவிக்கிற விசுவாசம், அது ஃபாலோவிங் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தான் என்னதுன்னா சர்விங் ஃபெய்த், அதாவது அவரை சேவிக்கிற
அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஓகே, let us come back to the third portion. அதாவது மூன்றாவது பகுதியாக நான் சொன்ன சேவிங் ஃபெய்த், ரட்சிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் தான், இந்த விசுவாசத்துக்காக கர்த்தர் என்னை உண்மையை அழைத்திருக்கிறார். நோ ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த், அந்த மாதிரி இதுகளுக்காக என்னை உண்மையை அழைக்கவில்லை. என்னை உண்மையை அழைச்சிருக்கிறது எதுக்காக சொல்றோம்னா, அதாவது சேவிங் ஃபெய்த் அண்ட் சர்விங் ஃபெய்த். ரட்சிக்கிற விசுவாசம், அதாவது கன்ஃபெசிங் ஃபெய்த். கிறிஸ்துவை நாம் எப்படி அறிக்கை செய்யணும்? நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தயவுசெய்து கிறிஸ்துவை அப்பட்டமாக வெளியரங்கமாக இப்போ அறிக்கை செய்யாதனா இனி within few days, within few months அவங்க கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதது மாத்திரமல்லாமல் அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கவும் ஆயத்தமாயிருப்பார்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடவும் ஆயத்தமாக இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளணும். கர்த்தர் தந்திருக்கிற வேலையிலேயே தானே நம்ம கிறிஸ்துவை சரியா என்ன செய்வோம்? விசுவாசித்து சரியாக அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். சோ இந்த போர்ஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது இது என்ன சூழ்நிலையில இந்த பகுதியில கர்த்தர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். பாகால் வர்ஷிப் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. அது மாத்திரமல்ல, அகஸ்டஸ் கெய்சரை ஹானர் பண்றதுக்காக, கனம் பண்றதுக்காக ஹெரோட் என்ன செஞ்சாருன்னா, அங்க ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். ஸோ இப்படியாக பலதரப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளே பார்க்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ இவங்க இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செஞ்சாங்க. ஆனா அவரிடத்துல எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது சபையை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார், இவர் ரட்சகர், உலக ரட்சகர், இவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார், இது பரலோக ராஜா அப்படிங்கிற காரியத்தை இவங்க மறந்து இவங்க வேற ஒரு கோணத்துல பார்க்கிறாங்க. அதாவது மனுஷிக கோணத்துல பார்க்கிறாங்க. தேவன் பார்க்கிற கோணத்துல பார்க்காம மனுஷர்கள் பார்க்கிற கோணத்துல. அப்ப யூதர்கள் எப்படிப்பட்ட கோணத்துல மேசியாவை பார்த்துட்டு இருந்தாங்க, பார்க்க வாஞ்சித்தாங்க, இப்போ பார்க்க வாஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல ரோமர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த அவர்களை மேசியா வரும்போது விடுவிப்பார், அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்ற நம்பிக்கையில அவர்கள் இருந்தார்கள். அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அவரை ஒரு ரட்சகராக, அதாவது அவர் தேவகுமாரன் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவரை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. அதாவது யூதர்களுக்கு மாத்திரம் இல்லாம, பரிசேய சதுசேயர்களுக்கு மாத்திரம் இல்லாம, சீஷர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவரை பின்பற்றினாங்க, அவரை விசுவாசிச்சாங்க, அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அவர் கூடவே இருந்தாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப தருவி, உயிர் தெழுந்த பிற்பாடு கேட்கிற கேள்வி. அப்போ உயிர் தெழுந்த பிற்பாடு கூட அவங்களுக்கு என்ன இருக்குல்ல, அந்த வெளிச்சம் இயேசுவை பற்றிய, கிறிஸ்துவை பற்றிய விளக்கம், வெளிச்சம், வெளிப்பாடு இருக்கவில்லை. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையாக என்ன செய்கிறாருன்னு அவங்களோட டீல் பண்ணுகிறார். ஹார்ஷா டீல் பண்ணாம பொறுமையாக டீல் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இங்க ஒரு கேள்வியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதாவது என்ன மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதை வாசிப்போம். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை, மனுஷகுமாரன் அப்படின்னாலே டேனியல் புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது என்ன அப்படின்னு சொன்னா, அது மேசியாவை தான் குறிக்கும் என்று யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஸோ மனுஷகுமாரனாகிய என்னை மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சீஷர்கள் சொல்றது என்ன? அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும். யோவான் ஸ்நானகன் என்று, யோவான் ஸ்நானகன் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹெரோது பயந்துட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய தலையை எடுத்துட்டார். அவர் யோவான் ஸ்நானகனுடைய தலையை எடுத்ததுனால அவருடைய ஆவியில தான் இவர் ரொம்ப இவ்வளவு
பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா யோவான் ஸ்நானகனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். ரெண்டாவது சிலர் எலியா உண்டு. அப்போ இவரு எலியா மாதிரிலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையை செய்தார். எலியாவின் ஆவி உடையவனாக வருவார், எலியா வருவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் மலாக்கி 4:5 பார்க்கும் பொழுது அப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸி இருந்தது. அப்போ யோவான் ஸ்நானகன் தான் எலியாவின் ஆவி உடையவராக என்ன செய்தார், வந்து ஊழியம் செய்ததாக அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் மலாக்கி 4:5 நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 to 17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது எலியாவுடைய ஆவியும் எலியாவுடைய வல்லமையும் உடையவராக அவர் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியம் செய்ததாக நம்ம அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்த பகுதி வேறு சிலர் எரேமியாவாக எவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எரேமியா வந்து ரொம்ப பேஷனேட்டா அந்த நாட்கள் இருந்த அந்த மக்களுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை வந்து ரொம்ப டிட்டோரியேட் ஆகி ரொம்ப மோசமான ரொம்ப ஈனத்தனமான நிலையில ஆண்டவராகிய தெய்வத்தை வந்து விட்டுட்டு அவங்க பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு தெய்வத்தை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அதனால இவர் வந்து நான் இரவும் பகுதும் இந்த ஜனத்துக்காக நான் அழுதா நலமா இருக்கும், என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷனேட்டா அவங்களுக்காக ரொம்ப அவங்களுடைய ஆவிக்குரிய டிட்டோரியேஷன் வீக்னஸை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு அவர் அழுதார். அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட். ஈவன் கிரைஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எருசலேமை பார்த்து என்ன செய்கிறார், அழுகிறார், கண்ணீர் விட்டார். ஸோ இப்படி இந்த பேஷனேட் அவங்களை பார்த்து அந்த கூட்டங்களை பார்த்த உடனே மனதுருகினார் அப்படின்னு எழுதினார். ரொம்ப கம்பேஷனேட்டா இருந்தார். அதனால இவர் வந்து ஒரு எளிமையாக இருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, யூகித்து சொல்லுகிறாங்க. சிலர் மற்ற தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி மத்தியில் ஒருவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கத்தரிப்பு லைனுக்கு வர நீங்க என்ன சொல்றீங்க, வாசிங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு இப்போ அவங்கள்ட்ட கொஸ்டின் போடுறேன். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்க. எப்பவுமே என்ன கேட்டாலும் ஸ்போக்ஸ் மேனா நிக்கிறது யாரு தான், பேதுரு தான். தப்புன்னு எழுதி வர்ற தப்போ ரைட்டோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி தப்புன்னு பேசிடுவார். உடனே இவர் அந்த ஸ்போக்ஸ் மேன் அப்படின்னா அவர்கிட்ட எல்லாம் ஓடி போயிட்டான். எப்ப நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காஸ்பல் சுவிசேஷம் நற்செய்தி சொல்லும் பொழுது கூட்டமா மக்கள் திரளா வருவாங்க. ஆனா சத்தியத்தை சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வான், துண்டக்கான துணிக்கான ஓடிப்போம். ஏன்னா அவனை ரட்சிக்கிறார், நேசிக்கிறார், விடுவிக்கிறார், சுகமளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அடையப்பா எனக்கு நிறைய கட்சி நல்லா இருக்குமே, 2 கூட கொடுப்பாரா 5 கூட கொடுப்பாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி வருவாங்க. திரளாய் அணியணியா அப்படி ஓடி வருவாங்க. அப்படியே சபையெல்லாம் நிரம்பி வழியும். அப்படியே சுவிசேஷ கூட்டங்கள் பார்த்தா நிரம்பி வழியும். சத்தியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே துண்ட காணும் துணை காணும் ஆமாம்னா பார்த்தா அப்படியே நெருக்கமா இருந்துச்சு. சம நெருக்கமா இருந்தது. இப்ப என்ன ஒரே காலியா இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருந்தோம், கூட்டமா வந்துச்சு, சத்தியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம். அவன் என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது ஆகாது அப்படின்னு என்ன செய்தாச்சு, கொஞ்சமா நூல் உருவன மாதிரி உருவி அப்படியே போயிடும். ஒருத்தனா அப்படியே உருவிய கடைசிப்பா இருக்கிறாங்க. மீதி இருக்க 12 பேர். இப்ப நீங்களும் போயிட மனது யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன உடனே ஏற்கனவே அந்த ஒரு வெளிப்பாடு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்த அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தொடர்ச்சியாக டீச்சிங் கொடுத்துட்டே இருக்கிறார். டீச்சிங் கொடுத்து வந்து இப்போ வந்து இவங்களை இப்போ என்ன செய்யறாங்கன்னா உண்மையான
அந்த விசுவாசம், இதை இவங்க எப்படி அறிக்கை செய்யறாங்க அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக இவர்களிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்கன்னா அந்த கேள்வியை கேட்கிறார். இப்போ இவர் இப்பதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியான்னு தான் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றாங்கன்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏற்கனவே என்ன செய்துட்டே வந்தாங்க, இவர் மேசியான்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. இல்லைன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு யோவான் 1:49 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். பாத்தீங்களா, நீ தேவனுடைய குமாரன், அதாவது மேசியா. மேசியா அப்படிங்கிறது ஏற்கனவே இவங்க அப்பவே கன்ஃபஸ் பண்ணி இருக்கிறாங்க நேரம். அப்புறம் மத்திய 14:33 வரும் பொழுது அங்க ஒரு பயங்கரமான ஒரு அற்புத செயலை பார்க்குறாங்க. அது எமோஷனலா என்ன செய்யறாங்கன்னா அங்கேயும் கூட ஒன்று சொல்றாங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, மெய்யாகவே தேவனுடைய குமாரன் மேசியா அல்லது கிறிஸ்து என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அவரை வர்ஷிப் பண்ணாங்கன்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. வர்ஷிப்பிங், ஏன்னா தேவனை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஸோ ஜீசஸ் அங்க வர்ஷிப் பண்ற அளவுக்கு அவர் தேவன் என்கின்ற ஒரு நிலையில் இருந்ததுனாலதான் அந்த வர்ஷிப் அக்செப்ட் பண்ணாரு. இல்லைன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, தேவனை தொழுது கொள்ளும் சொல்லி அப்போஸ்தலர்களும் தூதர்களும் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பாரு, சொல்லி இருந்திருப்பார். ஆனா அவர் தேவனா இருந்தபடினாலே அந்த வர்ஷிப்பை என்ன செய்யறாரு, அந்த பணிந்து கொள்ளுதல, வணங்குதல, ஆராதிக்கிறத அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப நீ தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது என்னது, மேசியா கிறிஸ்து என்கிறது ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாங்க, அறிக்கை செஞ்சிருக்கிறாங்க. எப்போ அறிக்கை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அதாவது இவங்க படகுல போயிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல கடல் மேல் நடந்து வருகிறார். இப்போ ஐயோ ஆவியினாலும் பொழுது எப்ப நான் தான் சொல்லி, அப்ப நீர் தானே நான் நினைக்கிறேன், நீர் தான் சொன்னா நானும் கடல் மேல் நடந்து வருக, எனக்கு கடல் இருக்கும் அப்படின்னு இவர் இயேசுவை நோக்கி கொண்டு வந்தா கடல் மேல் நடந்தார். அல்லேலூயா. அவரை நோக்கிக்கிட்டு வர்ற வரைக்கும் கடல் மேல் நடந்தார். அங்க சுற்றி இருந்த அலைகளையும் காற்றையும் பார்க்கும் பொழுது பயத்துக்கும் திகிலுக்கும் அவிசுவாசத்துக்கும் இடம் கொடுத்தபடினாலே அவர் மூழ்கலானார். அவருடைய விசுவாசம் மூழ்கி போகுது. இப்போ ஒரு நல்ல காரியத்தை செய்தார். நம்ம என்ன சூழ்நிலையில மூழ்கி போகிற நிலையில இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்கோம். ஐயா, ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே என்னை, அவ்வளவு கூட நம்மளால சொல்ல முடியாதா, அவ்வளவு கூட நம்மளால சொல்ல முடியாதா, ஆண்டவரே என்ன ரட்சியும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும், சாவமா இருக்கட்டும், ரோகமா இருக்கட்டும், அல்லது மன உளைச்சல்களா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், மனதில் அப்படியே மன அழுத்தமா இருக்கட்டும், இயேசுவே ரட்சியும்னு ஒரு ஏதாவது ஒரு தன்மையான இடம் பாருங்க, ஒரு தன்மையான இடம் பாருங்க. அவங்க போயிட்டு உங்களுக்கு வீட்டுல இருந்து சொல்றது கத்துறதுக்கு வெக்கமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது இடத்துல இயேசுயா இந்த ரட்சியும் வாங்க, நீங்க இதை திறந்து நல்ல சத்தமா நீங்க பாட்டுல கத்துங்க, சத்தமா பாட்டு பாடுங்க, நீங்க சொல்லி பாருங்களேன். இயேசுவே ரட்சியும் சொன்னார் பாருங்க. தூக்கி எடுத்துட்டார். தூக்கி எடுத்து தண்ணிக்குள்ள இங்க கடல்ல ஒருத்தன் மூழ்கி போயிட்டான். அவனை அப்படிமான்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அலக்க பிடிச்சி என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கி எடுத்துட்டு கொண்டு வருவாங்க. அப்படியே இயேசுவா கொண்டு வந்தாரு. எப்படி இயேசுவா கொண்டு வந்திருப்பார், போட்டுக்கு எப்படி நடந்து வந்தாரோ அப்படியே திரும்ப இயேசுவோடு கூட கடல் மேல நடத்தி கொண்டு வந்து படகின் மேல் ஏற்றினார். சந்தோஷமாக இல்லை, அப்படியே இப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. சந்தோஷமா இல்லையா? நீ ஆதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஆதி அன்பிலே அந்த வைராக்கியத்திலே எப்படி கடல் மேல் நடக்கிறது போல எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு நடந்து வந்தாயோ, அப்படி போல இயேசுவே ரட்சியும் நீ சொல்லும் மாத்திரத்தில் அவருடைய வலக்கரம், உன் வலக்கரத்தை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலக்கரத்தை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன். வலக்கரத்தை
ரட்சியும் சொன்ன எந்த ஒரு மனுஷனையும் வளர்க்கறது பிடிக்காம இருந்தா அவர் தேவனாக இருக்க முடியாது. ஏன்னா வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்துல நான் வழுவி நழுவி இப்போ உங்க அன்பை விட்டு உங்க விசுவாசத்தை விட்டு நான் விலகி நிக்கிற மாதிரி இருக்கு ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலவரம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலவரம் ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னிச்சு என்னை தூக்கி எடுக்க மாட்டீங்களான்னு எஸ்ஐயா என்னை ரட்சிக்க மாட்டீங்களா, என்னை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. ரட்சிக்க மாட்டீங்களான்னு என்னை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, கடல் மேல் நடந்து வந்து பயணத்தை தொடர வைப்பார். அல்லேலூயா. இதை பார்த்துட்டுதான் இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார்கள். அல்லேலூயா. சொல்லி அவரை வர்ஷிப் பண்ணாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சும்மா அதாவது நான் அதில் விழுந்துட்டேன் இதில் விழுந்துட்டேன் இப்படி அவ்வளோதான் முடிஞ்சதுக்காக இல்லை, முடிந்தது என்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன். அதான் தேவபுருஷன் பாடுங்க, முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன் அப்படின்ற. ஸோ முடிந்ததுன்னு நினைக்கும் போது கர்த்தர் வந்து ஆக்சுவல் இதை ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் இங்கே நம்ம இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிற ஒரு பகுதி. பிரைஸ் பீ தான். அப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இதோட கூட மாத்திரம் இல்லாம யோவான் 1:41 பார்க்கும் பொழுது அங்க வந்து ஆண்ட்ரூ வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனை கூட்டிட்டு வரும்பொழுது அவங்க சொல்லி கூட்டி வர்ற காரியம் என்ன பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். எடுப்புல பார்த்த உடனே அவரை யாரெல்லாம் கண்டிருக்காங்க? மேசியா. ஏதோ ஒரு ப்ராஃபட்னு காணல. மத்தவங்க சொன்ன மாதிரி இவர் வந்து யோவான் ஸ்நானனா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிகள் ஒருவரா இருக்கலாம், எரேமியா இருக்கலாம், அப்படிலாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். நம்ம முதல் பணம் முற்றும் போனோம். மாதிரி எடுப்புலயே யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம்னு ஏற்கனவே அறிக்கை செய்துட்டாங்க. ஓகேயா? இவங்க அறிக்கை செஞ்சுட்டாங்க. அறிக்கை செய்த பிற்பாடு இப்போ வந்து பேதுரு மாத்திரம் சொன்ன உடனே ஆண்டவர் இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அது இன்னொரு நாளைக்கு எடுப்போம். மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? அப்போ மாம்சமும் ரத்தமும் வந்து வெளிப்படுத்துகிற விஷயத்துல there are some limitations அதுக்கு இருக்குது. அது ரொம்ப ஒரு அற்புதமான சத்தியம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஏங்க நீங்க ஆண்ட்ரூ சொன்னாரு அதெல்லாம் பிதா வெளிப்படுத்தலையா? அதெல்லாம் பிதா வெளிப்படுத்தலையா? இந்த இவங்க வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னாங்களே, மேசியான்னு சொன்னாங்களே, கிறிஸ்துன்னு சொன்னாங்களே, ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தாங்க. அப்ப இவர் மாத்திரம் சொன்ன உடனே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஏசப்பா வந்து இது பரமபிதா எனக்கு உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. மாம்சமும் ரத்தமும். மாம்சமும் ரத்தம்னா என்னது? மாம்சமும் ரத்தமும் அப்படின்னா என்னது? மனுஷன். இது ஒரு மனுஷிக வல்லமையினால உனக்கு இது என்ன செய்யல. நான் கிறிஸ்து என்பது உனக்கு நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் கிறிஸ்துங்கிறது வந்து நீ உன்னுடைய எஃபர்ட்ல உன்னுடைய முயற்சியில லேர்னிங்ல வந்துகிட்டு நீ இத என்ன செய்யல, இத சொல்லல. பரமபிதா உனக்கு என்ன செய்திருக்கிறார்? இதை உனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. பாருங்க, இப்போ இந்த கன்ஃபெஷன், அதாவது கன்ஃபெஷன் அப்படிங்கும் பொழுது பாவ அறிக்கை, கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ், பாவ அறிக்கைங்கிற ஒரு பகுதி இருக்குது சபையை பொறுத்த மட்டும். இன்னொன்று என்னது? கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது எப்படி இருக்கும்னா, கிறிஸ்துவோடு கூட எனக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது எந்த விசுவாசத்தினுடைய லெவல் என்ன லெவல்ல இருக்கிறது, என்னுடைய உறவு தேவனோடு அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்றாப்புல அந்த உறவு இருக்கும். விசுவாசம் எந்த லெவல்ல இருக்கோ அந்த அளவுக்கு அவரோட அந்த உறவும் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த அறிக்கையை குறித்த விஷயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுடைய நிலை என்னதுங்கிறத இவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
ஓகே, இப்ப சொல்லிட்டாரு மாம்சம் வந்து உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டாரு. சோ கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆ. நீ பேதுருவாய் இருக்கிறாய். You are Petros, masculine gender. You are Petros. நீ வந்து ஒரு ஸ்டோனாக இருக்கிறாய். Rock, stone out of a rock. ஒரு கண்மலை பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இவங்க இங்க இருந்து தமிழ்ல கல்லுன்னு போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷ்ல ராக்னு போட்டுக்கிறாங்க. அதாவது பெட்ரா, கிரீக்ல வந்து பெட்ரா என்று சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரா, பெட்ரா அப்படிங்கிறது வந்து ஃபெமினைன் ஜெண்டர், பெட்ரோஸ்ங்கிறது மாஸ்குலின் ஜெண்டர். இப்போ வந்து பெட்ராங்கிறது கண்மலை, ராக். அப்ப ராக் அப்படின்னாலே, கண்மலை அப்படின்னாலே அங்க யூதர்கள் வந்து என்னதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய தேவனை இல்லாமல் கண்மலையும் யார்? அல்லேலூயா. நம்முடைய தேவனை இல்லாமல் கண்மலையும் யார் என்றுதான் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக, நீங்க வீட்டுல உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனமும், சங்கீதம் 18வது சங்கீதம் 2வது வசனமும், சங்கீதம் 18னுடைய 31வது வசனத்திலையும் நீங்க பார்க்கும் பொழுது, இந்த பழைய பாட்டு பொறுத்த மட்டும் யூதர்கள் வந்து கண்மலை, ராக் அப்படின்னாலே அவங்க யாரதான் தேவனை இல்லாமல் கண்மலையும் தான். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து மனுஷன கண்மலை, மனுஷன் மேல எந்த மனுஷன் மேலேயும் கட்டப்படுகிறது கிறிஸ்துவனுடைய சபையே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அது பழைய பாடு விசுவாசமா இருக்கட்டும், புதிய பாடு விசுவாசமா இருக்கட்டும், அது மேசியாவின் மேல கட்டப்பட்டதுதான் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த சபையை குறித்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த இடத்துல அந்த வெளிப்பாடு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். சோ தேவப்பிள்ளைகளே, இந்த விஷயத்துல யாரெல்லாம் இதுக்கு மேல கட்டப்பட்டிருக்காங்களோ, இது வந்து அரமிக் பாஷையில வந்துட்டு இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வந்து சீபஸ், கேபா அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம பார்க்கிறோம். சீபஸ் என்று சொல்லி, சீபஸ் அப்படின்னாலும் இந்த அரமைக்கு வழியில வந்து என்னது ஸ்டோன், ஒரு கல்லு என்பதை தான் அது காட்டுகிறதா இருக்கு. யாரெல்லாம் இந்த கண்மலையாகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்டிருக்காங்களோ, அந்த விசுவாசத்தின் மூலமாக அவங்களுக்கு பேரு லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல அப்படியாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இது வந்து கட்டப்படுகிறது, அந்த சபை கட்டப்படுகிறதே வந்து இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலதான் என்கிறதான் சங்கீதம் 118:22லையும் ஏசாயா 28:16லையும் கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்துட்டு அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 10ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்க கூட என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் மேலதான் இது கட்டப்பட்டிருக்கிறது என்றும், பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 3:11ல வந்து இந்த ஃபவுண்டேஷன், இந்த அஸ்திவாரமாகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்டதுதான் சபை அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு மனுஷன் மேலே, எந்த பாஸ்டர் மேலே, எந்த போப்பு மேலேயும் சபை என்ன செய்யப்படுகிறது இல்லை, கட்டப்படுகிறது இல்லை. கிறிஸ்துவின் மேலதான் கட்டப்படுகிறது சபை. அதுக்கு மேலதான் வந்து சபை. அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். தேவப்பிள்ளைகளே, இப்படியாக மிக தெளிவான விதத்துல நாம வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த விஷயத்துல அடுத்ததுல வந்து ஒரு காரியத்தை பாருங்க, இவ்வளவு சொல்லி முடிச்சாச்சா, ரொம்ப டீட்டெயிலுக்கு நம்ம போக முடியல, டைம் ஆயிட்டதுனால அடுத்த வசனத்தை பாருங்களேன். இவ்வளவு மெச்சிக்கிட்டார் ஆண்டவர். எப்பா இது உனக்கு பிதானமா வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி குமாரனா ஜீவனுள்ள அந்த இதை சொன்ன உடனே கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதை கொஞ்சம் வாசிக்கும். இல்ல, அதாவது இவரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்ன உடனே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து அல்லது இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பாரான குமாரனாகிய கிறிஸ்துன்னு நீங்க இருதயத்தின் அடி ஆழத்துல விசுவாசி வாயில அறிக்கை செய்தீங்கன்னா, உங்களை போல இந்த பூமியில ஆசீர்வாதமாக பாக்கியம் உள்ள ஜனம், பாக்கியம் உள்ள மனுஷன் வேற யாருமே கிடையாதுன்னு கர்த்தர் உறுதிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை எத்தனையோ வருஷ காலமா இதை வாசிச்சிருக்கேன், எத்தனையோ வருஷ காலமா நான் பிரசங்கிச்சிருக்கேன், எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா இந்த வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, blessed art thou
அவர் 16ல சொல்றாரு, thou art the Christ, the son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன்னு 16ல சொன்ன உடனே எடுத்த எடுப்புல இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, blessed art thou. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா மாறதுக்கு ஒரு கரோட்பட்டியா மாறினாதான் பாக்கியவான் பாக்கியவதியே கிடையாது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து இயேசுதான் அப்படின்னு சொல்லி நீங்க இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை செய்தா உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது பாருங்களேன், பரலோக பிரவேசம் உண்டாகுது பாருங்களேன். அதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் இந்த பூலோகத்துல இம்மையிலும் மறுமையிலும் இருக்கவே முடியாது. அதான் blessed art thou அப்படின்றாரு. நீ பாக்கியவா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. வேற என்ன ஆசீர்வாதம் வேணுமா? 10 சென்ட் லேண்ட் வேணுமா சென்னையில? அப்படின்னா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நல்ல ஒரு ஜாப் இருந்தா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நல்ல ட்ரெஸ் இருந்தா தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நல்ல இருப்பிடம் இருந்தா தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? லாசருக்கு இருப்பிடம் இல்ல, உடுத்த உடுப்பு இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகம் இல்ல, பணுக்களால பாதிக்கப்பட்டாரு, இம்மையில தீமையை அவன் அனுபவித்துக் கொண்டாரு. ஆனால் இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். நீ பூமியில இருக்கும் நாட்களில் உன் நன்மைகளையே அனுபவித்துக் கொண்டிருந்தார். சில பேருக்கு நன்மையே இருக்கணும், எந்த தீமையே வரக்கூடாது, அப்படியே சுகமா இருக்கணும், நல்ல ஜாப் இருக்கணும், நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் இருக்கணும், நல்ல சாப்பாடு தின்னு கொடுக்கணும், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு இருக்கணும் வீட்டுல. இல்லையா அவ்வளவுதான், அப்படியே அப்படிங்கிற மாதிரி பள்ளியில நரம் கட்டிக்கிற மாதிரி உன் நன்மைகளையே அனுபவித்துக் கொண்டிருந்தார். நீ அதை நினைத்துக்கொள், அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். Praise be to God. தேவனே, இப்படியாக இந்த blessed art thou அப்படிங்கிற நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு நிலைக்கு என்ன கொண்டு வருவது என்ன தெரியுமா? ஏசையா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறது இது சாதாரண நிலையில ஏதோ ஒரு எமோஷனலா என்னத்தையோ பார்த்து இவர் என்ன செய்யல சொல்லவில்லை. இவர் கம்ப்ளீட் டீச்சிங் உள்வாங்கி அந்த டீச்சிங்கின் அடிப்படையில, அந்த வார்த்தையின் அடிப்படையில தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரை அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை என்ன செய்கிறார்? இப்பொழுது அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்குள்ள ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். வெறும் அறிக்கை மாத்திரம் இல்ல, இட் மேக்ஸ் யூ a blessed. இது உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, உன்னை பாக்கியவனாக இதை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உன்னை செவிகள் பாக்கியம் உள்ளது, இதை கேட்கிற உங்களுடைய செவிகள் பாக்கியம் உள்ளது, இதை இதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்கிற உங்கள் வாய்கள் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. இதுதான் ரியல் பாக்கியவான். This is a real blessedness, accepting Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மனசார உள்ள சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவரிக்கை செய்து இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்விலும் சாவிலும் எந்த நலத்திலும் துக்கத்திலும் எல்லாத்திலுமே நான் இயேசுவோடு கூட நான் நடப்பேன், அவரை பின்பற்றுவேன், என்ன நேர்ந்தாலும் நான் அவரை நான் விட்டு விலகுவதில்லை அப்படின்னு உறுதியான தீர்மானத்தோடு இவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட சில வேலைகள் என்ன ஆகுது? சில வேலைகளை சம் காம்ப்ரமைசிங் உண்டாகிற மாதிரி ஆகுது. அடுத்த வசனத்துல பாருங்களேன், கீழே மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், அதாவது அடுத்த சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அதை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதாவது மாம்சமும் ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் அதை தனியா ஒரு நாளைக்கு பேசுவோம், நம்ம எடுப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தல, பரமபிதாவே வெளிப்படுத்தினார்னா fully it is not because of you, it is because of the grace of God. இது முற்றிலுமாக தேவனுடைய கிருபை தான். நான் கிறிஸ்து, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிறத தேவ கிருபை இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது, அறிக்கை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து சொல்ல முடியாது, ஒருவேளை லிப்ஸ்ல சொல்லலாம், வாயில சொல்லலாம், ஆனா ஜீவியத்திலிருந்து சொல்ல முடியாது. அப்படின்னா என்னது? ஜீவியத்திலிருந்து சொல்றதுன்னா என்னது?
அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாயில அப்படின்னு ஈஸியா பாடிடலாம். ஆனா ஜீவியத்துல இருந்து அந்த வர்ஷிப்பை பாடுகிறது இருக்கு தெரியுமா? அது வந்து ஜீவனுள்ள ஜீவ பலியாக அர்ப்பணிச்சு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, அதுதான் அடுத்த போர்ஷன்ஸ்ல வரும். 2 பேதுருல வரும்பொழுது 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இந்த மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, fully God's divine power அதுதான் உனக்கு இதை கிராண்ட் பண்ணி இருக்குது, இதை உனக்கு கொடுத்திருக்கிறதுன்னு சொல்றேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது பற்றி. ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து உன்னுடைய முயற்சியெல்லாம் கிடையாது, இது வந்து திவ்ய வல்லமை, டிவைன் பவர். இது வந்து டிவைன் பவர். கிரேஸ் தான் இப்படி எழுதி இருக்காங்க. கிருபை என்ற வார்த்தையை தான் இப்படி எழுதி இருக்கிறாங்க. டிவைன் பவர், திவ்ய வல்லமையானது என்ன செஞ்சிருக்கான்? ஜீவனுக்கும் பக்திக்கும், தேவ பக்திக்கும் தேவையான காரியங்களை இது வந்து கிராண்ட் பண்ணிருக்கான். இது அவர் ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. இது உன்னுடைய முயற்சினால, உன்னுடைய நல்ல குணாதிசயத்தினால, உன்னுடைய ரொம்ப ரொம்ப நல்ல ஜப ஜீவியம், சில பேர்லாம் அப்படி எல்லாம் ரொம்ப ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் அப்படி ஜெபிப்பேன், நான் இப்படி ஜெபிப்பேன். இந்த பெருமை பீத்தல் இருக்கு. இந்த பெருமை பீத்தல் வந்துட்டாலே பொல்லாத பிசாசு உள்ள நுழைஞ்சு. பெருமை பீத்தலே கூடாது. நம்ம ஜெபிக்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவு. அது மத்தவங்க பீத்துறதுக்காகலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, யாருக்கையும் ரொம்ப பீத்தல கூடாது. நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம்னா அது எனக்கு தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு எவ்வளவுக்கு விலப்பட்டிருக்கோ அதுதான். பிரைஸ் பீ டு காட். நம்மள ரொம்ப ரொம்ப ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது, ரொம்ப பெரிதுபடுத்தி சொல்லக்கூடாது. அது பெருமையின் ஆவிக்குள்ள தான் நடக்கும், நம்மை தாழ்மையின் ஆவிக்குள்ளாக நடத்தாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமையாகும். அந்த டிவைன் பவர் தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சொல்றாரு. எதுக்கு கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது? இந்த வல்லமையான எதற்கு கொடுக்கப்பட்டது? அடுத்தபடியா வாங்க 4வது வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இந்த குமாரனாகிய ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி வாயில சொல்றதுக்கு மாத்திரம் இல்ல. இத வந்து எப்ப பிதாவானவர் வந்து உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா டிவைன் பவர், which is the grace of God. அது தேவ கிருபை. அந்த கிருபை வந்து எதுக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ முத என்ன செய்யணும்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். நீ அதுல இருந்து தப்பாம திவ்ய சுபாவத்துக்கு நீ பங்காளியா மாறவே முடியாது. 2 எஜமானுக்கு ஒருவன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. மணி காடுக்கும் கிரியேட்டிவ் காடுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. அதனாலதான் நானே வழி சத்திய ஜீவன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை எல்லாம் எவ்வளவு ஆணித்தரமானதுன்னா, அப்படி அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளாத அனைவருமே மணி காடை தான் தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. சென்னைக்கு போனோம். அங்க வந்து போயிட்டு பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். நானும் அருமையான ஒரு பாஸ்டர் இணைந்து போகும் பொழுது அங்க வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு ஒரு டீ குடிக்கணும், ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீ குடிக்கணும். அந்த கடையில பார்த்தா அவங்க மேல வந்து சிலுவைப்பட்டு இருக்குங்க. மேல சிலுவைப்பட்டு கிராஸ் போட்டு கீழே வந்து கஸ்டமர் இஸ் அவர் காட் அப்படின்னு. நீ வந்து கஸ்டமர் இஸ் காட் போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அங்க வர கஸ்டமர் தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு போட்டுதான். ஏன்னா அந்த சிலுவையாவது எடுத்து கொண்டு கூடாது. நீ சிலுவையும் போட்டு, அப்போ உனக்கு சிலுவையும் கடவுள் கிடையாது,
சிலுவை கடவுளே கிடையாது உனக்கு. சிலுவை உனக்கு சிலுவை பற்றி உபதேசம் ஆக்சுவலா சிலுவைக்கு பகைஞன். நீ சிலுவைக்கு பகைஞன். ஒரு சிலுவை எடுத்துட்டு கஸ்டமர் இஸ் அவர் காட் அப்படின்னு நீ போடு. சரி புரிஞ்சுக்கிறோம், ரைட், இவர் மணி கார்டை சேவிக்கிறவரு. மனசாயோ என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு கிரியேட்டர் கார்டு வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் தான் எனக்கு தெய்வம்னா அவரே சேவி. பாவம் தெய்வம்னா பாவால சேவி. மேல அதை ஒண்ணு போட்டுட்டு கீழே வந்து என்ன செய்யக்கூடாது, கஸ்டமர் இஸ் மை காட் அப்படின்னு போட்ட அப்படின்னு சொன்னா your God is not Jesus, your God is not the creator God, your God is money God, money is your God. ஏன்னா கஸ்டமர் வந்து உனக்கு பைசா கொடுத்தா அவன் வந்து உனக்கு கடவுள் ஆயிடுறான்னா அப்ப தேவன் உனக்கு கடவுள் கிடையாது. பிரைஸ் பீ டு காட். தேவ பிள்ளைகளே, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பனை முதல்ல, அப்புறம் திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாக மாறும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கா. எதுக்கு இது கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? கீழே வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இப்போ ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும், ரொம்ப எஃபர்ட் இனிமே தான் ஹியர் ஆஃப்டர் தான் நீ எஃபர்ட் எடுக்கணும். உனக்கு கிருபை கொடுக்கப்பட்டாச்சு, நீ தப்பியாச்சு, திவ்ய சுபாவத்து பங்காளியா மாறியாச்சு. அடுத்தது என்ன செய்யணுமா? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையும் தேவபக்தியும் சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும். அன்பு டிஃபரெண்ட், சகோதர ஸ்நேகம் டிஃபரெண்ட் பாத்துக்கோ. சி ஃபிலியோ வேற அகாப்பே வேற. சி ஃபிலியோ வேற அகாப்பே வேற. சகோதர ஸ்நேகம்ங்கிறது வந்து ஃபிலியோ, அன்புன்னு சொல்லியிருக்கிறது அகாப்பே. அந்த படியில நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே அந்த லெவல் கூடி வரணும், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படி ஏறி வரணும். அன்பு சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துனா யாரு அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிருபை இல்லாம பிதா வந்து இதை வெளிப்படுத்தாம, பிதா வந்து டிவைன் பவர்னால இதை கிராண்ட் பண்ணாம நானும் நீங்களும் அறிக்கை செய்ய முடியாது. ஒருவேளை எமோஷனலா போட்ல அது நடந்துச்சுல்ல, அந்த சம்பவத்தை பார்த்து இந்த சம்பவத்தை பார்த்து ஒருவேளை ரொம்ப அமேசிங், அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அப்படி எமோஷனலா ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கலாம், சபைக்குள்ள வந்திருக்கலாம். சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நற்செய்தி கேட்ட உடனே அப்படி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாடி வந்திருப்போம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் டீச்சிங் கொடுக்கும் பொழுது வரும் பாருங்க, உனக்கு என்னடா இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நைஸா புரிஞ்சுக்கிட்டு போயிருப்போம். அப்படின்னு சொல்லி நைஸா ஒண்ணா உருவிட்டு அப்படியே போய் கடைசியில என்னது அங்க வயல்காட்டுல பார்த்தோம், அப்படியே தலை பச்சை பச்சையா தெரியும், தலை பச்சையா பாரு. அப்புறம் அறுவடை பண்ணி அங்க பார்த்தோம், அப்படியே டிராக்டர் நாமளே அப்படியே குமிச்சு எடுத்து இவ்வளவு இருக்கா. அப்புறம் கொண்டு வந்து உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமும் ஆக்குறேன், உன்னை போரடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அடின்னு அடிச்ச உடனே 10-15 மூட அடிட்டு வந்திருப்பான். போகும்போது பார்த்து எத்தனை மூட தான் இருக்கு? 2 மூட தான். சத்தியத்தை சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஓடோடி வரலாம், நற்செய்தின்னு சொல்லும் பொழுது ஓடோடி வரலாம். ஆனா சத்தியம் எடுத்து சொல்லும் பொழுது மூஞ்சி சுருக்கிக்கிட்டு என்ன செஞ்சிடலாம். இது நமக்கு சரி வராது. நமக்கு நல்ல கெத்தா நடக்கிறதுக்கு 4 பேர் மாதிரி இந்த உலகத்தை மொத்த வேஷம் தரிச்சுட்டு நம்ம நல்ல சிரிச்சுட்டு பலன்னு போனாதான் நம்மள 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த உபதேசம்லாம் நமக்கு ஒத்து போவாது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தைலாம் எப்ப இதெல்லாம் நமக்கு லாய்ப்படாதப்பா. 4 பேர் மாதிரி நம்மளும் நல்ல ஜம்முன்னு போகணும் அப்படிங்கிற சத்தியம் அது அப்படி சொல்லும். சபை நரம்பு வழியும்,
சபை நிரம்பி வழி. இதுக்காக ஒண்ணு கர்த்தர் ஒண்ணு அழைக்கல, உன்னை இதற்காக அழைக்கல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம நீ இருந்தாதான், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீ தப்புனாதான் நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக மாறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையாகட்டும். அதனால தேவ பிள்ளைகளே, சும்மா வாயில கிறிஸ்துவ அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய சத்தியத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவ உண்மையிலே உள்வாங்கி நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஹல்லேலூயா. Blessed art thou. எத்தனை பேருக்கு இந்த blessed art thou அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வாயிலிருந்து கேட்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த சத்தியத்துக்கு நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. ஏசப்பா, என்னை நான் முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் பேதுரு முதல்ல சொன்னாரு blessed art thou அப்படின்னு ஒண்ணு, அப்படியே பயங்கர சந்தோஷமாயிட்டான். ஆனா இப்ப சொல்றாரு, எப்பா நான் எருசலேமுக்கு பாடுபடணும்பா, நான் அப்படியே என்ன செய்யணும், சிலுவையில் அறையப்படணும்பா, நான் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், நான் உயிர்த்தெழுதணும்னு சொன்ன உடனே இவருக்கு மூஞ்சி சுருக்கிட்டு தடன்னு இழுத்துட்டு போயிட்டு அப்படி பயங்கர கோபத்துல, உனக்கு இப்படி சம்பவிக்க நான் விட மாட்டேன், எனக்கு பின்னால போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்ட்டு. அடையப்பா, இப்ப நான் blessed art thou சொன்னாரு, அவனை நேரத்துக்கு சாத்தானே அப்படின்ட்டாரு. நான் இங்க வர்ற ஏதாவது விசுவாசி பார்த்து சாத்தானே எனக்கு பின்னால போயிட்டுன்னா எவ்வளவு நேரம் இருப்பீங்க சபையில? எவ்வளவு நேரம் இருப்பீங்க? யாக்கோபு சொன்னார், விபச்சாரிகளே அப்படின்னு விசுவாசிகளை பார்த்து அப்படி சொன்னார். அவர் எழுத்துக்குரிய விபச்சாரி சொல்லல, ஸ்பிரிச்சுவல் விபச்சார வேசியத்தனத்தை சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது மணி காட்டுக்கு பின்னால நீ போகாத, நீ உண்மையான ஜீவனுள்ள தேவனை சேவிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படி சொன்னாரு? சாத்தானே அப்படின்னு சொன்னா, அதாவது சாத்தானுக்கு இப்பதான் கிறிஸ்துவுக்கு ஸ்போக்ஸ்மேனா இருந்தாரு, அவ்வளவு நேரத்துல யாருக்கு ஸ்போக்ஸ்மேனா மாறிட்டாரு? சாத்தானுக்கு ஸ்போக்ஸ்மேனா மாறிட்டாரு. யாராவது ஒரு ஆளுக்கு ஸ்போக்ஸ்மேனா இல்லையா? யாராவது ஒரு ஆளுக்கு ஸ்போக்ஸ்மேனா இருக்கு? இப்பதான் கிறிஸ்துவுக்கு ஸ்போக்ஸ்மேனா இருந்தாரு, அவ்வளவு நேரத்துல சாத்தானுக்கு ஸ்போக்ஸ்மேனா மாறிட்டாரு. நான் உங்களுக்கு எழுதி மாட்டேன். அப்ப அவங்க சாத்தான்னு சொன்னது எதுக்காக, எதற்காக அடைந்து கொண்டாங்கன்னா, அந்த வசனத்துல கீழே சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஹல்லேலூயா. அது பரலோகத்துக்குரிய அந்த எண்ணங்களினாலே. நான் அந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் NLTங்கிற அதுக்காகவே ஒரு இந்த ஆம்பிளிஃபைடு பைபிள் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு இதா தூக்கிட்டு வரல. அதுல இருந்து வாசி கட்டணும், நேரம் இல்லாதனால அந்த வாசி கட்டல. அது பிலிப்பியன்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பரலோக சிந்தை உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரலோகத்தினுடைய சிந்தை உங்களை நிரப்பட்டும், உங்க மனதை நிரப்பட்டும் அப்படின்னு சொல்லி நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க. பரலோகத்தினுடைய சிந்தை, அதாவது மேலானவைகளே நாடுகள், பூமிக்குரியவைகளே அல்ல. அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், let heaven fill your thoughts. உங்க மனதை, உங்க எண்ணங்களை பரலோகம் என்ன செய்யட்டும், நிரப்பட்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமிக்குரியவைகளே அல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு வைத்த வழி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அங்க போகணும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இது பண்ணணும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அதுக்கெல்லாம் ஜெபிப்போம். முதல்ல நம்முடைய ஜெபம் என்னதான் மாறணும் அப்படின்னா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இது ஒரு பெரிய சப்ஜெக்டுமா. அதனால இந்த உலக சிந்தையா, பூமிக்குரிய சிந்தையா, நாம பரலோகமே நம்முடைய சிந்தையாக, பரலோகம் நம்முடைய மனதை முழுவதுமா நிரப்புறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம இயேசுவுக்கு ஸ்போக்ஸ்மேனா இருப்போம், பரலோகத்துக்கு ஸ்போக்ஸ்மேனா இருப்போம், பரலோக பிதாவுக்கு ஸ்போக்ஸ்மேனாக நம்ம மாறி விடுவோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக எமோஷனலா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் இல்லையோ அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேசிட்டு நம்ம இந்த ஐயா இருக்கிற அதுக்கப்புறம் இல்ல பரிசுத்த ஆவி பெறுவதற்கு தான் அவர் அப்படி பேசுறாரு. இல்லப்பா,
பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறமும் இவர் இந்த கலாச்சாரத்தில் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து பரிசுத்த பவுல் சொல்றாரு, இந்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஜாக்கிரதை அப்படின்ட்டு. அதனால நாடகம் ஆடுறவன் பரிசுத்தாவி பெறதுக்கு முன்னாலே நாடகம் ஆடுவான், பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் நாடகம் ஆடுற பெருங்கூட்டம் உண்டு. அது பரிசுத்தாவினே சொல்றதுக்கு இல்லை. அதாவது அப்பப்ப இயேசுக்கு ஸ்போக்ஸ்மேனாகவும் அப்பப்ப சாத்தானுக்கு ஸ்போக்ஸ்மேனாகவும் மாறுகிறதை விட்டுட்டு இயேசுக்கே நாம் பேச்சாளர்களாக, அவரையே அறிவிக்கிறவர்களாக, அவரையே விசுவசித்து அவரையே அறிவிக்கிறவர்களாக நாம் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சரத்துக்கு நகரங்களை ஒப்புக்கொடுத்து துதிக்க நம்மை மேலாம் பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு மாத்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை. ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறதான என்னுடைய பரமபிதாவே, கர்த்தர் கொடுத்ததான அந்த பாக்கியமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையில சத்தியத்தை கேட்க கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தீங்க. எங்களை இந்த வேளையில உங்களுடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபைனாலும் கர்த்தரை எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா கர்த்தாவே, பேதுருக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்ததான தேவன் blessed art thou என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே அந்த பாக்கியமான கர்த்தாவே மேசிய கிறிஸ்துவை மேசியா என்று அறிவிக்க ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கர்த்தாவே தெய்வமே உம்மை அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உள்ளான மனுஷன் ஜீவியத்திலிருந்து கர்த்தாவே கிறிஸ்துவை ஆண்டவரே மேசியா என்ற தெய்வமே பார்த்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யத்தக்கதான கிருபை நிரப்பட்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசி மூச்சு வரையும் கர்த்தருக்காக வாழத்தக்கதான வைராக்கியத்தினால கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே. தேவகுமாரனுக்காக ஆண்டவரே ஜீவனுள்ள தேவகுமாரனுக்காக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்துல இருக்கிறதான கேட்டுக்கு நாங்கள் தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்காளிகளாக கர்த்தர் மாற்றுவீராக. எங்களுடைய சுபாவங்களை கர்த்தர் உம்மை போல மாற்றுவீராக. ஆண்டவரே கிறிஸ்துவை போல மாற்றுவீராக. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் கிருபை நிரப்புவதாக என்று அர்ப்பணிக்கிறோம் ஜெபிக்கிறோம். வருகை நாளுக்காக ஆயத்தப்படுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எழுப்பிடாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. God bless you and shalom.